Hi guys, good morning. Welcome to day 3. ஸோ இன்றைக்கி வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து டே 3க்கு வந்து என்ட்ரு ஆகுறோம். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு ஹாலிடேன்றதுனால வந்துட்டு நானே இன்றைக்கி 6:30க்கெலாம் வந்துட்டு எழுந்துட்டேன். வழக்கமான விஷயம் தானே. ஸ்கூல் காலேஜ்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப லேட்டாக எந்திரிக்கவே முடியாது. பட் இன்றைக்கி லீவுன்றதுனால நான் வந்து 6:30க்கெலாம் எழுந்துட்டேன். எழுந்தோடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் வந்து உங்களை பார்க்கலான்னு நினச்சேன். பட் ஏன் நான் இப்போ வந்து பார்த்துருக்கேன்னா என்னோடய ஸ்கின்னோட அப்டேட் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான். உங்களுக்கு தெரியுதா, என்னோடய பிம்பிள்ஸ் எல்லாம் வந்துட்டு உள்ளே அப்படியே கொஞ்சம் செட்டில் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக குட்டி குட்டி பம்ப்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதுவும் ஹோப்ஃபுல்லி ஃபிங்கர்ஸ் க்ராஸ்டு சரியாயிடும்னு நினைக்கிறேன். பட் நேற்றுக்கு விட இன்றைக்கி வந்துட்டு எனக்கு கொஞ்சம் நல்ல ஒரு சேஞ்ச் தெரியுது, பார்ப்போம். அண்ட் ஒன் மோர் ரீசன் நான் வந்து சீக்கிரம் எழுந்ததுக்கு, எஸ் நம்ம வந்து இன்றைக்கி வந்து கில்லி போகிறோம் கைஸ். ரொம்ப நாள் அது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நியூ இயர்க்கு முன்னாடியே வந்துட்டு 2024 கில்லி ரீரிலீஸ்னு சொன்னதுலேருந்து வி ஆர் பிளானிங் லைக் கண்டிப்பாக நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபர்ஸ்ட் டே வந்து போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். பட் ஃபர்ஸ்ட் டே போக முடியல. பட் வி மேட் இட். நம்ம வந்து இன்றைக்கி கில்லி படத்துக்கு போகிறோம். ஸோ எனக்கே வந்து ரொம்ப 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 ஒரு மாதிரி வைபாக இருக்குது. நானே காலையில் எழுந்ததுமே அர்ஜுனர்வெல் சாங்லாம் போட்டு தான் வந்து பெட்லேருந்தே எழுந்தேன். அந்தளவுக்கு வந்து ஒரு வைப்பில் இருக்கேன். ஸோ எஸ், நம்ம போயிட்டு இன்றைக்கி வந்து அவ்வளோதான். எனக்கு 9:45க்கு ஷோ, டைம் வந்து 7:30 ஆகுது. ஸோ நான் போய் குயிக்காக வந்து குளிச்சுட்டு கிளம்பிட்டு வந்து தான் அவங்கள பார்க்க போகிறேன். ஓகே, எஸ். உங்களுக்கும் நான் அங்கே போயிட்டு அங்கே எப்படி இருக்குது வைப் செக்லாம் உங்களுக்கு பண்ணுறேன். ஓகே, வாட்ஸ்அப் கைஸ். ஃபேஸ் வாஷ் டன். நான் இப்போ வந்து ஃபேஸ் பேக் போட போகிறேன். ஸோ அதனால் 2 ஃபேஸ் பேக் இருக்குது. எது போடுறதுன்னு தெரியல. லெட் மீ டிசைட் இட். ஆர் யூ கைஸ் ரெடி ஃபார் த கில்லி வைப்? எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது கைஸ். இன்னும் 2 hours இருக்குது. ஸோ நம்மளாம் கொஞ்சம் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டோம்ல, லைக் கில்லி படத்தை வந்து நம்ம அகெயின் போய் தேட்டரில் பார்ப்போம் அப்படின்ட்டுலாம். நான் அந்த படத்தை வந்து பார்த்தே எங்கள் வீட்டில் வந்துட்டு இது இருக்கும் கைஸ். முன்னாடி இப்போ இல்லை, ஒரு 10 years பிஃபோர் வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து டிவிடி இருக்கும். ஸோ அதில் வந்து நாங்கள் எதாவது புது படம் வந்துச்சுன்னா வந்து கேசட் வாங்கி போட்டு நாங்கள் படம் பார்ப்போம். ஒரு நிமிஷம் இருங்க, தெரியுதா இப்போ? ஸோ எங்கள் வீட்டில் வந்துட்டு முன்னாடிலாம் வந்துட்டு அந்த டிவிடி கேசட் இருக்கும், சரிங்களா? ஸோ அதில் வந்து என்ன புது படம் வந்தாலுமே நாங்கள் வந்து கேசட் வாங்கி போட்டு பார்ப்போம். எங்களுக்கு பிடிச்ச படம் நிறைய இருக்கும். லிட்ரலி எப்படின்னா இவ்வளோ பெரிய சூட்கேஸ், அந்த சூட்கேஸ் ஃபுல்லாக எங்கள் வீட்டில் கேசட் இருக்குது. இன்னுமே எங்ககிட்ட அந்த கேசட் இருக்குது. நான் பெசாட்டுக்கு அந்த கேசட் டூர் கூட நான் பெசாட்டுக்கு உங்களுக்காக போடுறேன். ஸோ அது அவ்வளோ கேசட் நாங்கள் வச்சுருக்கோம். அதில் கில்லியும் ஒன்று, கில்லி, சந்திரமுகி, இதெல்லாம் வந்துட்டு கேசட்டே தேஞ்சிருக்கோம். அந்தளவுக்கு நாங்கள் வந்து போட்டு பார்த்து சரியான ஃபன்னு. ஸோ இப்போ வந்து அந்த படத்தை வந்து தேட்டரில் பார்க்க போகிறேன். அது வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு நான் பார்க்க போகிறேன். நிறைய பட் ஆனால் என்ன ஒன்றுனா வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த வாட்டி வரல. அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. பட் இட்ஸ் ஓகே. நான் போய் ஃபேஸ் பேக் போட போகிறேன். லெட் மீ கோ வித் தேகா. பிகாஸ் நான் லாஸ்ட் ஒரு 2 டைம்ஸ்மே வந்து நான் குட் வைப்ஸோட, ஸோ இதுதான் லாஸ்ட் 2 டைம்ஸ்மே குட் வைப்ஸோட வந்துட்டு இது அப்டன் ஃபேஸ் மாஸ்க் தான் போட்டேன். திஸ் டைம் வந்து தேகாவோட ஆல்மண்ட் ஃபேஸ் பேக் போடலாம். ஓகே, இதில் வந்து தேகாவோட ஆல்மண்ட் பவுடரும் வந்துட்டு கொஞ்சம் அது என்னது கடலை மாவும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அந்த ஒரு டெக்ஸ்சருக்காக. ஃபேஸ் நீங்கள் நோட் பண்ண தெரிஞ்சிருக்கோம். நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த பக்கத்தில் இருக்க பிம்பிள்ஸ்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் கம்மியாயிருக்கு. ஹோப்ஃபுல்லி ஃபுல்லாக கம்மியாயிடும்னு நினைக்கிறேன். வில் சி. குளிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ என்னடா குளிச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அதே ட்ரெஸ் போட்டிருக்கேனேன்னு பார்க்காதீங்க. நான் வந்து இன்னைக்கு ஒரு கெட் ரெடி வித் மீ ரீல் எடுக்கலான் இருக்கேன். போகிறதுக்காக ஒரு கெட் ரெடி வித் மீ ரீல் எடுக்கலான் இருக்கேன். ஸோ அதுக்காக வந்து பிஃபோர் ட்ரெஸ் போடணும்ல, சரி இதுக்கு ஒரு புது ட்ரெஸ் போட்டு, அதனால நேற்று நைட் போட்ட ட்ரெஸ் தான். வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே வர மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. இன்னும் மூவி போயிட்டு வந்தால் இன்னும் என்னோடய வாய்ஸ் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல கைஸ். நான் முடிஞ்ச அளவுக்கு அங்கே கத்தாமல் மெயின்டைன் பண்ணுறது தான் எனக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆல்ரெடி கொஞ்சம் தொட்டை கட்டின மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கேன்னா, இன்னும் அங்கே போயிட்டேன்னு கத்திட்டேன்னா இன்னும் டோட்டலாக போயிடும். நான் வேறு டெய்லி வ்ளாக்ஸ் வேறு எடுத்துகிட்ருக்கேன்ல, அதனால்.
ஸோ எஸ் என்ன சொல்ல வந்தேன்னா வந்து அவுட்ஃபிட்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணுறதுல வந்து தப்பு கிடையாது கைஸ். நீங்கள் இந்த vlogs 30 days பார்க்குறீங்கல்ல, ஸோ நான் வந்து ஒரு நைட் போடுற ட்ரெஸ் வந்துட்டு இன்றைக்கி நைட் போடுறேன்னா நாளைக்கு நைட்டும் அதே ட்ரெஸ் தான் போடுவேன். பிகாஸ் அது நைட் ட்ரெஸ். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் போடணும் அப்படின்னு கிடையாது. அது போடுறதே ஒரு ஃபியூ ஹார்ஸ் தான். ஸோ அதனால் வந்துட்டு அதே வந்துட்டு நான் நெக்ஸ்ட் டேவும் ரிப்பீட் பண்ணுவேன், அது அழுக்காகிற வரையும். இன்கேஸ் ரொம்ப ஸ்வெட் ஆகுது, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ஒரு மாதிரி ஸ்வெட்டியாக இருக்கும் போது நீங்கள் அந்த அவுட்ஃபிட்ஸை வந்து ரிப்பீட் பண்ணக்கூடாது. பட் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க ட்ரெஸ்லாம் நீங்கள் டெஃபினட்டாக ரிப்பீட் பண்ணலாம். இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணுங்கள். ஓகே, விளாக்ஸ்னால் டெய்லி வந்து ஒரு ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ எஸ் இதுதான் இன்றைக்கி என்னோட கருத்து, வாட் ஐம் சேயிங். சரி வாங்க போய் கிளம்பலாம், டைம் ஆகிடுச்சு. நான் போய் கெட் ரெடி வித் மீ வீடியோ எடுத்துகிட்டு என்னோடய அவுட்ஃபிட் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஆல் செட், நான் கிளம்பிட்டேன். ஸோ திஸ் இஸ் மை ஓடிடி. நான் ஓடிடி உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி அவுட்ஃபிட்ஸ் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ஷார்ட் குர்த்தி மேலே இப்போ ரீசெண்டாக தான் ரொம்ப அப்சஸ்ட் ஆகிருக்கேன். ஸோ அதனால தான் வந்து நான் இது ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் டூ லெட் மீ நோ எனக்கு இந்த அவுட்ஃபிட் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு. ஸோ நான் இன்னைக்கு கிளம்பிட்டேன் கைஸ். நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அங்கே மூவி போய்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, டடா பை. ஸோ திஸ் இஸ் மை ஓடிடி கைஸ். ஸோ எனக்கு இந்த அவுட்ஃபிட் நல்லா இருக்கா, இந்த மாதிரி ஷார்ட் குர்த்திஸ்லாம் நல்லா இருக்கான்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ கைஸ் கிளம்பியாச்சு. வண்டியில் போகும்போதுலாம் என்னால் வீடியோ எடுக்க முடியாது, பிகாஸ் நான் தான் வண்டி ஓட்டிகிட்டு போனோம். ஸோ நான் அங்கே போயிட்டு டேரெக்டாக உங்களை என் ஃப்ரெண்ட்ஸோட மீட் பண்ணுறேன். உணர்வையும் எதிர்த்து போராட நீயும் சேர்ந்து பாதி படம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க உள்ளே என்ட்ரோம். பட் இந்த டைம் நாங்க வந்து கரெக்ட்டா 5 முதல் 25 இப்போராட்டத்துக்கு என்ன உண்மை சொல்ல வேண்டும். சத்தியமா அது மட்டும் நம்மளால முடியாது. என்ன பாட தோன்றும், என்ன தோணுதோ பாடு. ஸோ கைஸ் ஹாப்பியாக மூவி பார்த்துட்டு வந்தாச்சு. போகும்போது ஆட்டோவில் போனோம், வரும்போது வந்து பஸ்ஸில் வந்துட்டோம். நீ வண்டியில் தானே போகிறேன்னு சொன்னேன் அப்படின்னா, வண்டி வந்து என் ஃப்ரெண்டு வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் எல்லாருமே ஒன்றாவே ஆட்டோலேயே போயிட்டு வந்துட்டோம். ஸோ நான் மட்டும் ஏன் வண்டியில் போனோம் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு வாய்ஸ் டோட்டலாக போயிடுச்சு கைஸ், லிட்ரலி அங்கே கத்தி கத்தி கத்தி. அண்ட் வி ஆர் சூப்பர் டயர்டு. அண்ட் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனப்போ அவங்க வீட்டில் வந்து எனக்கு தோசை செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ தோசை சாப்பிட்டு நல்லா ஏசி போட்டுட்டு தோசை சாப்பிட்டுட்டு டிவியில் குக் வித் காமாலி போட்டிருந்தாங்க. அது பார்த்துட்டு நல்லா ஃபன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம் கைஸ். ஹாய் காய்ஸ். ஸோ லாஸ்ட் கிளிப்பிங்கில் வந்து நான் ஹேமா வீட்டில் ஹேமா வீட்டிலேருந்து கிளம்பி நான் வந்து கிரேஸில் ஷாப்பிங் போனேன்னா. ஸோ இப்போ தான் வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துருக்கேன். இப்போ தான் ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்குது. சரியான வெயில் கைஸ். நீங்கள் வந்து வீக்கெண்டில் பிளான் பண்ணுறதா இருந்தால் கூட ஈவினிங் மேலே பிளான் பண்ணுங்கள். என்னோடய வாய்ஸ் மாறிடுச்சுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அங்கே தேட்டரில் கத்தி கத்தி ஆல்ரெடி நான் கொஞ்சம் ஒரு மாதிரியான வாய்ஸில் தான் போனேன். ஆல்ரெடி கொஞ்சம் கோல்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக என் வாய்ஸ் போயிடுச்சு. இன்னும் ஒரு 2 days vlogல இப்படி தான் என் வாய்ஸ் வரும்னு நினைக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ காலையில் தானே உங்ககிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு வந்து பிம்பிள்ஸ்லாம் இதுவாகிடுச்சு அப்படி இப்படின்னு. வெயிலில் போயிட்டு வந்தோன்னா அதெல்லாம் வந்துட்டு அம்மிங்கி இருந்ததை வந்து நாங்களே தூண்டி விட்ட மாதிரி ஆயிடுச்சு போல். ஸோ இங்கெல்லாம் நியூ பிம்பிள்ஸ் 1 2 3 வந்திருக்கு. எனக்கு வந்து நான் என்ன ஸ்கின் கேர் பண்ணாலும் எனக்கு வந்து இந்த பிம்பிள்ஸ் மட்டும் சன்னில் போச்சுன்னா உடனே ரியாக்ட் ஆகுது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. இனிமேல் தான் அதுக்கு ஏதாவது நான் யோசித்து பண்ணணும். உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் இப்போ என்ன வாங்கிட்டு வந்தேன் நான் உங்களுக்கு குட்டியாக காட்டுறேன். ஒன்றும் பெருசாலாம் வாங்கலை கைஸ். இப்போ சாப்பிட்றதுக்கு வந்துட்டு இந்த எலைட்டோட ப்ரௌனியும்
அருண்லேருந்து வெனிலா ஐஸ்கிரீமும் வாங்கினேன், ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஸோ நீங்கள் என்னோட அந்த சீப் வெர்சஸ் காஸ்ட்லி ஃபுட் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் இதை அதில் ட்ரை பண்ண நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ திஸ் இஸ் மை ஒன் ஆஃப் த ஃபேவரட் ப்ரௌனி. இன்னொன்று ப்ரௌனி ஃபட்ஜ் இருக்கும் பிரிட்டானியாவில், அதுவும் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ இது ரெண்டு தான் வந்து இப்போ சாப்பிட்றதுக்காக வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பிளாக் செசமி பால்ஸ் வாங்கியிருக்கேன், அதாவது எள்ளு உருண்டை. இது எதுக்குன்னா வந்துட்டு ஏதாவது லஞ்ச் சாப்பிட்டதுக்கப்புறம் ஏதாவது ஸ்வீட்டாக சாப்பிடணும் போல் இருக்கும்போது வந்து இது ஒரு பால் மட்டும் சாப்பிட்லாம்ல அப்பப்போ, அதனால வந்துட்டு இது வாங்கி வச்சுருந்தேன். நபாட்டி பார்த்ததுமே ஆசையாக இருந்துச்சு, சரி ஓகே வாங்கிடலாம், எப்பயாச்சும் பசிக்கோல அப்போ கூட சாப்பிட்டுக்கலான்ற மாதிரி. அண்டு டின்னருக்கு வந்துட்டு நான் மில்கி மிஸ்ட் ப்ளூபெர்ரி யோகட்டும் வந்து பனானாவும் வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு இது காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து டின்னருக்கு செய்யும் போது உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் ஆல்சோ ஒரு பிங்கோ, இது மட்டும் தான் அடிஷ்னலாக வாங்கியிருக்கேன், மற்றதெல்லாம் கூட கரெக்டாக வாங்கினேன். இது வந்து எதுக்கு வாங்கினா எனக்கே தெரில. இதை நான் சாப்பிடக்கூடாது, சிப்ஸ் ஐட்டம்லாம் அவாய்ட் பண்ணணும் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ஒரு 3-4 டேஸாகவே 4-5 டேஸ் கிட்டவே நான் எந்த ஜங்க்குமே சாப்பிடல. ஸோ வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன், பட் இப்போல்லாம் சாப்பிட மாட்டேன், மேபி எப்போயா பசிச்சுன்னா சாப்பிடுவேன். ஸோ இப்போ தூக்கி போட்டேன் கைஸ். ஸோ இப்போ வந்துட்டு போய் நான் இந்த ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு, எனக்கு வந்து இன்றைக்கி டே 2nd ஆஃப் பீரியட். ஸோ அதனால் வந்து எனக்கு ஒரு மாதிரி ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருந்ததுனால வந்துட்டு சரி ஓகே இது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அவ்வளோதான், நான் போயிட்டு இப்போ இது ரிலாக்ஸ்டாக சாப்பிட்டுட்டே ஃபோனில் ஏதாச்சும் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா தூங்க போகிறேன் கைஸ். தூங்க வேணாம், ஃபோன் பார்ப்பேனா படம் பார்ப்பேனா என்னன்னு தெரில, பட் கொஞ்ச நேரம் நல்லா ரிலாக்ஸ் பண்ண போகிறேன். நான் வந்து உங்களெல்லாம் வந்து ஈவினிங்க்கு மேலே பார்க்குற டைம் இப்போவே 3:45 ஆகிடுச்சு. நீ ஈவினிங்க்கு மேலேனா என்ன டைம் தெரில, பட் இட்ஸ் ஓகே. நான் வந்து உங்கள் எல்லோரும் ஈவினிங் மீட் பண்ணேன். பை. ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஸோ எப்போ நான் வந்து தூங்குறேன்னு சொல்லிட்டு தானே உங்கள்கிட்ட போனேன். நானும் கொஞ்ச நேரம் தூங்கலான்னு சொல்லிட்டு ஒரு 15 மினிட்ஸ் தாங்க தூங்கினேன். எந்த நேரத்தில் நான் நல்லா தூங்க போகிறேன்னு சொன்னேன்னு தெரில. கரண்ட் ஆஃப், கரண்ட் ஹோகையா. ஸோ கரண்ட் போயிடுச்சு. நானும் சரி ஓகே ஈவினிங் டைமில் போனால் ஒரு 15-20 மினிட்ஸில் வந்துடும் அங்கேயே படுத்துகிட்டே இருந்தேன். எனக்கு செம்மையாக வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஓகே இதுக்கு மேலே தூக்கம் முடிஞ்சதுடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்ச நேரம் வெளியில் உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு பாட்டு கேட்டுட்டு இன்ஸ்டா பார்த்துட்டே இருந்தேன். ஸோ இப்போ தான் கரண்ட் வந்துச்சு. டைம் வந்து 6 o'clock. ஸோ இப்போ தான் கரண்ட் வந்துச்சு. சரி ஓகே இன்றைக்கி வர அந்த ப்ரௌனி சாப்பிட்ருக்கனால எனக்கு வந்து டின்னர் வந்து ஏர்லியாக முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏர்லி டின்னர் முடிச்சுட்டு கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகிடும்ல சீக்கிரம். ஸோ அந்த லாஜிக்கில் வந்துட்டு நான் ஏர்லி டின்னர் என்ன பண்ண போகிறேன்றதை உங்களுக்கு காட்டுறேன். இந்த ரெசிபி நானும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால் உங்கள் கூட அப்படியே ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். எபிகேமியா, சாரி இது எபிகேமியா இல்லை, மில்கி மிஸ்டோட ப்ளூபெர்ரி யோகட் மை ஃபேவரட். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி யோகட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மில்கி மிஸ்ட்லேருந்து ப்ளூபெர்ரி ஃப்ளேவர் ட்ரை பண்ணி பாருங்கள். டடா, ஸோ என்னோடய டின்னர் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் இருட்டு கூட இல்லை கைஸ், 6:25 தான் ஆகுது. பட் இன்னும் இன்னும் இருட்டு கூட இல்லை. பட் அதுக்குள்ளே நான் என்னோட டின்னர் பிடிக்கவில்லை. பட் இட்ஸ் ஓகே, நான் அதுதான் பிளான் பண்ணேன். ஸோ இதை நான் யூஸ்வலாக சாப்பிட்றது தான். பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இதில் ஓட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதில் நட்ஸ் பிடிக்கும்னா நீங்கள் நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா நட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணணும் கைஸ். ஓகே, நான் இன்றைக்கி இதில் நட்ஸ் ஆட் பண்ணல. டேஸ்ட் பண்ணிடலாமா? ஓட்ஸ் போட்டதுக்கான எந்த ஒரு டேஸ்ட்டுமே எனக்கு ஸ்பெசிஃபிக்காலாம் எதுவும் வரல. நான் நார்மலாக இதில் வந்து யோகட்டும் பனானாவும் போட்டு சாப்பிடுவேன்.
மேலே கொஞ்சம் நட்ஸ் போட்டு சாப்பிட்டேன். ஸோ அந்த ஸ்மூத்தி பவுல் மாதிரி தான் இருக்குது. இதில் ஓட்ஸ் போட்டதுனால எனக்கு ஸ்பெஷல் டேஸ்ட் அப்படிலாம் எதுவுமே வரல. நைஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ஒப்பீனியன் வந்துட்டு இதில் ஓட்ஸ்க்கான ஒரு ஓட்ஸ் போட்டனால ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் வராததுனால நான் யூஸ்வலாக சாப்பிட்ற ஸ்மூதி மாதிரி அதாவது யோகட் ப்ளஸ் பனானா மட்டுமே சாப்பிட்டா கூட எனக்கு ஃபில்லிங்காக தான் இருக்கும். கேலரிஸ் ஆச்சு கொஞ்சம் கம்மியாகும். இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் ஃபில்லிங்காக வேணும், நான் ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன்னா டெஃபினட்டாக ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக தான் இருக்குது. டின்னர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டின்னர் கம்ப்ளீட்டட். ஸோ இப்போ என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணோம். எல்லாமே எடிட் பண்ணி ரெடியாக இருக்குது. பட் ஆனால் போஸ்ட் பண்ணோம். எல்லாமே போஸ்ட் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு 1 hour சாலிடாக தேவைப்படும். ஸோ கண்டென்ட் கிரியேட்டர் லைஃப் என்ன பண்ணுறது. ஸோ அதனால் போயிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு அது பார்த்து கரெக்டாக போஸ்ட் பண்ணோம். ஸோ அதனால் போயிட்டு நான் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணிவிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். போஸ்ட் பண்ண போகிறேன்னா இன்ஸ்டாகிராம் ரீல், யூடியூப் ஷார்ட்ஸ் அண்ட் யூடியூப் லாங் ஃபார்மேட். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலாம், இங்கே கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். டூ ஃபாலோ மீ. அதில் நான் நிறைய ரீல்ஸ், நான் ஷார்ட்ஸில் போடுறத விட அதில் நிறைய ரீல்ஸ் போடுவேன். அடிக்கடி அப்டேட்டடான ஸ்டோரிஸ் எல்லாமே அதில் தான் அப்லோட் பண்ணுவேன். ஏன் வாய்ஸும் மாறிடுச்சு, வாயும் கொலருது. ஸோ தட்ஸ் இட். நான் போயிட்டு என்னோடய ஒர்க்கெல்லாம் வந்து முடிச்சுட்டு வந்து உங்களை ஜாலியாக வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே, சொன்ன மாதிரியே எல்லா வீடியோவும் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஐ எம் சூப்பர் ஹாப்பி. ஸோ டின்னரும் நம்ம ஏர்லியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே எந்த ஒர்க்கும் கிடையாது. கொஞ்சம் போய் நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். ஸ்கின்க்கு வந்துட்டு நான் எதுவுமே இன்றைக்கி போட போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஆலோவேரா ஜெல் மட்டும் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். அந்த வில்வாவோட ஆலோவேரா ஜெல் வந்து நான் யூஸ்வலாக காட்டுவேன்ல. ஸோ அதை அப்ளை பண்ணிவிட்டு அவ்வளோதான் தூங்க போகிறேன். இந்த டே வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்குலாம் வந்து இந்த டே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எனக்குமே இது ஒரு மாதிரி மிக்ஸ்டு டே தான். டயர்டாக இருந்தாலும் சூப்பராக நான் என்ஜாய் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து இன்னும் கில்லி ரீரிலீஸ் போகலை அப்படின்னா போய் பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ரீரிலீஸ்லாம் பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்து கில்லிக்கு போய் பாருங்கள். பிகாஸ் இப்போ நார்மலாக ஒரு படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஏதாவது ஒரு பாட்டு ஃபேமஸாக இருந்துக்கலாம். இல்லை அப்படி கில்லி பொறுத்தவரையும் ஈச் அண்ட் எவ்ரி டைலாகுமே நமக்கு ரொம்ப ஃபெமிலியரானது. எனக்குலாம் வந்து நான் லிட்டரலாக ரொம்ப நாள் கழிச்சு சன் டிவி கேடிவியில் அடிக்கடி போட்டாலுமே நான் ரொம்ப நாள் கழிச்சு தான் அந்த படம் பார்க்குறேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து படம் பார்க்கும்போது அடுத்தடுத்த டைலாக் வந்து ஆட்டோமேட்டிக்காக வருது. எல்லா டைலாக்குமே நமக்கு தெரியுது. பிகாஸ் இது ஒரு ஐகானிக் மூவி இல்லையா. ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸோடு போனதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் கைஸ். ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போங்க. கம்பல்சரியாக போங்கன்னு நான் ப்ரொமோட் பண்ண மாட்டேன். இஃப் யூ கைஸ் லவ் டு வாட்ச் ரீரிலீஸ் தென் டெஃபினெட்லி கோ ஃபார் கில்லி. ஸோ என்னோட டே வந்து சூப்பராக போச்சு. டே 3 வந்து ரொம்ப சூப்பராகவே கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஓகே, see you all in day 4. Bye bye.